ஓகே, இப்போ எந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம போயிட்டோம் போன் கேன்சர்ல அப்படின்னு இருக்கும்போது ட்ரீட் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும் டாக்டர்? ஸோ பேஷண்ட் வந்து ஏர்லி ஸ்டேஜில் இருந்தால் தட் மீன்ஸ் பேஷண்ட் கேன்சர் வந்து எங்கேயும் பரவலை அப்படின்னா நம்ம ஃபுல்லாக குணப்படுத்திக்க முடியும் பேஷண்ட்டை. அபவுட் 70-80% ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து நம்ம க்யூர் பண்ணிக்கலாம். How do we go about doing it? We first will start with something known as neoadjuvant chemotherapy. Neoadjuvant chemotherapy na நம்ம வந்து chemotherapy வந்து start பண்ணுவோம் பேஷண்ட்ஸுக்கு. This is cytotoxic chemotherapy. So that will kill all the tumor cells which are there in the blood. The next step after finishing neoadjuvant chemotherapy, which is usually 3 months, அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணோம். ஆப்ரேஷனில் வந்து நம்ம வந்து யூஸ்வலி இன் 90% ஆஃப் த பேஷண்ட்ஸ் கை இல்லை கால் வந்து நம்ம காப்பாற்றிக்கலாம். அப்படின்னா நம்ம எலும்பை வந்து மட்டும் எடுத்துட்டு உள்ளே வந்து நம்ம எடுத்த எலும்பை வந்து நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் வேர் த சர்ஜன் கம்ஸ் இன், விச் இஸ் பேசிக்லி மை ரோல். ஆப்ரேஷன் முடிச்சப்புறமா பேஷண்ட்டுக்கு வந்து திருப்பியும் நம்ம வந்து கீமோதெரப்பி கொடுப்போம். அண்ட் அந்த ரிப்போர்ட் பொறுத்து சில கேன்சர்ஸ்க்கு வந்து ரேடியேஷன் கூட கொடுக்கணும், சில கேன்சர்ஸ்க்கு வந்து ரேடியேஷன் தேவையில்லை. ஸோ அந்த ரிப்போர்ட் பார்த்துட்டு we will decide on what further has to be done. Some patients might require radiation, but usually the patients will require adjuvant chemotherapy, which will go on for around 1 year. இந்த போன் கேன்சரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டைப்ஸ் இருக்கு டாக்டர்? So most common bone cancer வந்து osteosarcoma ன்னு சொல்லுவோம் மேடம். That is the most common bone cancer. Second most common bone cancer is Ewing sarcoma, which also comes in children. Elderly patients above 60 years ல most common primary bone cancer வந்து chondrosarcoma மேடம். இந்த போன் கேன்சரை பொறுத்த வரைக்கும் குறிப்பா அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர் மருத்துவமனையில் எந்தெந்த மாதிரியான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்றீங்க? So Apollo Proton Cancer Center is one of the few centers in India where you have got multimodal management or CMT based management. CMT based na it is disease specific management groups are there where each site has got its own radiation oncologist, medical oncologist and surgeon who are specialized in dealing with only that particular cancer. Ipo as a orthopedic oncologist I deal with only surgical treatment of bone cancers. So in Apollo Proton we have got the system where each disease is treated by a disease specific specialist. Bone cancer இந்த நோயை வந்து குணப்படுத்துறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் டாக்டர்? So again it is very specific on what type of cancer it is madam. இப்போ chondrosarcoma ன்னு நான் சொன்னேன். chondrosarcomaல வந்து only surgical treatment மட்டும் தான் தேவை. பேஷண்ட்டுக்கு வந்து கீமோதெரபி ரேடியேஷன் தேவையில்லை. ஸோ சர்ஜரியோட ட்ரீட்மெண்ட் வந்து ஃபினிஷ்ட். பட் ஆஸ்டியோசார்கோமா ஈவிங் சார்கோமா இருந்ததுன்னா அது கண்டிப்பாக அதுக்கு வந்து கீமோதெரப்பி கொடுக்கணும். ஸோ த ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் வில் பி பிட்வீன் 7 months to 1 year. ஓகே, இந்த புரோட்டான் தெரப்பி ரெக்கவரி டைம் எவ்வளவு நாட்கள் எடுக்கும் டாக்டர்? ஸோ புரோட்டான் தெரப்பி இஸ் அ டைப் ஆஃப் ரேடியேஷன் விச் இஸ் கிவன் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர்ஸ். இன் போன் அண்ட் சாஃப்ட் டிஷ்யூ கேன்சரில் வந்து எந்த டியூமர்ஸ் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணி எடுக்க முடியாமல் டியூமர்ஸ் இல்லை டியூமர் எடுக்கிறதுக்கு கால் இல்லை கை எடுக்கணும்னா அந்த மாதிரி டியூமர்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ்வலி ப்ரோட்டான் பீம் ரேடியேஷன் அட்வைஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த போன் கேன்சருக்கு புரோட்டான் தெரப்பி ஒரு ஆப்ஷனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? Yes, it can be used, but it can be used only for inoperable patients whom we cannot do the surgery with margins or in whom we have to do amputation. ஓகே, உலகம் முழுவதும் இந்த போன் கேன்சருக்கு வேற என்னென்ன மாதிரியான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் அவைலபிளாக இருக்கு டாக்டர்? ஸோ இப்போ போன் கேன்சர்ஸில் வந்து there is lot of engineering inputs which is happening in the development of prosthesis. இப்போ நார்மலி நம்ம வந்து எலும்பு எடுத்தால் அது வந்து மூட்டு மாற்றல் நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த ஃபுல்லு எலும்பே நம்ம மாற்ற முடியும். ஸோ there are a lot of innovations happening in prosthesis development. Now what is happening most recently is 3D printing technology. So 3D printing technology is a tool by which you can recreate entire defects in the bone. இப்போ நம்ம எடுத்த போன் வந்து நம்ம 3D print பண்ணி மெட்டலில் எக்ஸாக்டாக அப்படி பண்ண முடியும். ஸோ அது அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம உள்ளே போடுறச்சு அது எக்ஸாக்டாக ஃபிட் ஆகும். அண்ட் இதனால வந்து பேஷண்ட் நடக்கிறதுல இட் வில் பி மச் ஃபாஸ்டர், ரீஹாபிலிட்டேஷன் இஸ் மச் ஈஸியர் and our surgical time is much lesser. So this is the most recent advantage, and it is now becoming a phase of what is called as personalized medicine, where we are making these prostheses or these 3D printed implants which is specific to that patient alone. Apollo Proton Cancer Centerல செயல்படுற டியூமர் போர்டு பத்தி விரிவா பேசுங்க டாக்டர். So as I told, we have got disease management groups in Apollo Proton Cancer Center. So each management group will have its own tumor board. Now, what is the purpose of the tumor board? In the tumor board, we will discuss each and every patient right from the starting. அவங்களோட images, X-rays, MRI, அவங்களோட biopsy report, pathology வந்து slides pathologist வந்து slides காமிப்பாங்க. We will be able to comment on that.
and then the medical oncologist, radiation oncologist and the surgeon will sit around the table and discuss what is the ideal treatment option for this patient. சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து கீமோ ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், இல்லை சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் சர்ஜரி பண்ணணுமா, இல்லை ஃபர்ஸ்ட் ரேடியேஷன் கொடுக்கணுமா. All these decisions are taken in the tumor board. So each patient is discussed. It takes around 15 to 20 minutes to discuss each patient, and we'll come up with a final treatment plan which will be given to the patient with an explanation as to why we are doing all these things. நம்ம போன் கேன்சர் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒன்ஸ் இந்த போன் கேன்சர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகும் இந்த கட்டிகள் மறுபடியும் வர வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? Yes madam. Now I have told that 70 to 80% of the patient வந்து நம்ம கியூர் பண்ணலாம். அந்த மிச்சம் 20 to 30% of the patientsல வந்து கட்டி திருப்பியும் வரலாம். அது எதுக்காக கட்டி திருப்பியும் வருது வந்து it is not known, but that is the inherent nature of the cancer. ஸோ நம்ம யூஸ்வலி என்ன பண்ணுவோம், ஃபார் த ஃபர்ஸ்ட் 2 years every 3 months வந்து எல்லா பேஷண்ட்ஸும் நம்ம ஃபாலோ அப்க்கு கூப்பிடுவோம். ஃபாலோ அப்பில் வந்து யூஸ்வலி செஸ்ட் எக்ஸ்ரே அண்ட் இல்லை அல்ட்ராசவுண்டோ எம்ஆர்ஐ நம்ம ஆப்ரேஷன் பண்ண இடத்துக்கு வந்து எடுக்கணும் எவ்ரி 3 months ஃபார் 3 years. அதுக்கப்புறமா எவ்ரி 6 months ஃபார் த நெக்ஸ்ட் 2 years அண்ட் 5 yearsக்கு அப்புறமா இயர்லி ஒன்ஸ் அப் டு 10 years வந்து நம்ம எல்லா பேஷண்ட்ஸும் ஃபாலோ அப் பண்ணோம். யூஸ்வலி ரிக்கரன்ஸ் வந்ததுன்னா அது மோஸ்ட் காமன்லி அக்கர்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் 2 years. ஃபர்ஸ்ட் 2 yearsக்கு அப்புறமா ரிக்கரன்ஸ் வருது வந்து ரொம்ப ரேர். ஓகே, இப்போ போன் கேன்சர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகும் இன்கேஸ் சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த கட்டி திரும்ப வரும்போது என்னெல்லாம் அவங்க பண்ணணும் டாக்டர்? ஸோ போன் கேன்சர் பொறுத்த வரைக்கும் we have got only one line of treatment, man. That is the best line of treatment. That is the first line treatment. கட்டி வந்து திருப்பியும் வந்ததுன்னா அது வந்து மேனேஜ் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். இப்போ திருப்பியும் ஒரு லோக்கல் சைட்ல இல்ல early stageல நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணனும். Yes, we need to diagnose that also early. That is why we follow up, very intense follow up for the patient every 3 months. So usually நம்ம வந்து லோக்கல் சைட்ல அது அப்படினா எலும்புல வந்து திருப்பியும் கேன்சர் வந்ததுன்னா ஆப்ரேஷன் பண்ணி தான் அது வந்து சரி பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்து யூஸ்வலி பரவி வந்ததுன்னா லங்ஸ் நுரையீரலில் பரவி வரலாம். இப்போ வந்து நுரையீரலில் கூட நம்ம பரவி வந்ததுன்னா நம்ம அந்த கட்டி வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும், ஏன்னா வேற வழி இல்லை இதுக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த போன் கேன்சர் வந்து நம்ம கால் மூட்டில் ஏற்படும் போது காலையே எடுக்கணுமா, இது போன்ற பயங்கள்லாம் மக்களுக்கு ஏற்படுது. ஸோ 90 to 95% பேஷண்ட்ஸ் வந்து நம்ம கால் எடுக்க தேவையில்லை. we do what is known as limb salvage surgery or limb preservation surgery. அப்படின்னா நம்ம வந்து கேன்சர் கட்டி மட்டும் அந்த எலும்பு வித் த கேன்சர் கட்டி அலாங் வித் மார்ஜின்ஸ் நம்ம வந்து அந்த எலும்பை வெளியில் எடுத்துட்டு நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வேறு வேறு டைப்ஸாக இருக்குது மேடம். தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏஜ் ஆஃப் த பேஷண்ட், வாட் இஸ் த டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பேஷண்ட். இப்போ நார்மலி நம்ம வந்து நீ ஜாயிண்ட் வந்து எடுத்தால் we can put back that knee joint with a tumor prosthesis. We call it what is known as tumor mega prosthesis because it replaces the entire joint as well as the bone. So this is the most commonly done operation in orthopedic oncology, which is a resection and putting tumor prosthesis inside. Usually in the operations முடிச்சப்புறமா the patient வந்து immediately அடுத்த நாள்லேருந்தே நம்ம usually நடக்க வைப்போம், including joint movements. We will start immediately after the surgery. ஓகே, இந்த போன் கேன்சர் கட்டிகள் நம்ம அதை பற்றி பேசும்பொழுது எந்தெந்த பகுதிகளில் அதிகமாக ஏற்படும் டாக்டர் இந்த போன் கேன்சர் கட்டிகள்? So most common site of bone cancer வந்து around the knee. So distal femur and proximal tibia. அது வந்து நீ ஜாயிண்ட்டுக்கு மேலே நீ ஜாயிண்ட்டுக்கு கீழே இருக்கிற எலும்பில் வந்து மோஸ்ட் காமன்லி வரலாம். பட் பாடியில் இருக்கிற எந்த எலும்புலேருந்து கூட வரலாம். பட் மோஸ்ட் காமன்லி இட் ஸ்டார்ட்ஸ் இன் த நீ. செகண்ட் மோஸ்ட் காமன் வந்து தோல் பட்டையில் அண்ட் தேர்ட் மோஸ்ட் காமன் இஸ் இந்த பெல்விஸ். டாக்டர், சர்ஜரி இல்லாமல் குணப்படுத்தக்கூடிய போன் டியூமர்ஸ்லாம் என்னென்ன டாக்டர்? இப்போ நான் இந்த பினைன் போன் டியூமர்ஸ் சொல்லியிருக்கேன். சில பினைன் போன் டியூமர்ஸ் வந்து நம்ம ஆப்ரேஷன் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் காமன்லி சிம்பிள் போன் சிஸ்ட், அன்யூரிசமல் போன் சிஸ்ட். இந்த ரெண்டு சிஸ்ட்டும் பசங்களை வரும். ஸோ யூஸ்வலி இதுக்கு வந்து நம்ம பர்க்யூட்டேனியஸ் ஸ்க்ளீரோதெரப்பி பண்ணுவோம். ரெண்டாவது வந்து காண்ட்ரோபிளாஸ்டோமா, ஆஸ்டியோமா. இது கூட யூஸ்வலி சில்ட்ரனில் வர டியூமர். இது வந்து நம்ம ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஆபுலேஷன்ட்டு சொல்லுவோம். ஸோ அது கட்டிக்குள்ளே ஊசி போட்டுட்டு அந்த ஊசி டிப்பை வந்து நம்ம ஹீட் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால அந்த டியூமர் செல்ஸ் எல்லாம் செத்து போயிடும். ஸோ த ட்ரீட்மெண்ட் இஸ் ஃபினிஷ்ட் வித் திஸ். இட்ஸ் கால்ட் அஸ் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஆபுலேஷன். ஸோ தீஸ் ஆர் ஃபியூ டியூமர்ஸ் விச் கேன் பி ட்ரீட்டட் நான் ஆப்ரேட்டிவ்லி. ஓகே, இந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதால கேன்சர் செல்ஸ் வந்து பரவாதா டாக்டர்? இல்லை மேடம், நம்ம இந்த பர்க்யூட்டேனியஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ஒன்லி பினைன் போன் டியூமர்ஸில் பண்ணுவோம். பினைன் போன் டியூமர்ஸ் பை நேச்சர் வந்து நான் கேன்சரஸ் டியூமர்ஸ், அது வந்து பரவாது. ஸோ அதனால லைஃப் த்ரெட்னிங் ஸ்ப்ரெட் வந்து ஆகாது பினைன் போன் டியூமர்ஸில். அது வந்து ஒன்லி லோக்கலைஸ்ட் டிசீஸ். ஸோ நம்ம அது மட்டும் நம்ம டேக்கிள் பண்ணிக்கலாம்.